ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? எப்போதும் ஒரே முறையாக டெய்லி நம்மளுடைய ரொட்டீனை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஷாப்பிங் பண்ணுறது தான் வந்து காமிச்சிருக்கிறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு மளிகை பொருட்கள் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து மொத்தமாக ஒரேடியாக வந்து வாங்கிடுவேன். சில சமயம் அது ரெண்டாக பிரித்து வந்து வாங்குவேன். ஃபஸ்ட்டு முக்கியமாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கிடுறது. அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்புறமா தான் வந்து வாங்குவேன். அதேமாரி இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஓரளவு வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற ஹோல்சேல் கடையில் வந்து ஒரு பாதி முக்கால்வாசிக்கிட்ட வாங்கிட்டேன். மீதி சில ஐட்டங்கள் வந்து நம்ம இங்கே டிமார்ட்டில் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். டிமார்ட்டு தான் வந்திருக்கிறேன். இந்த வாட்டி பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். சாதனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டிமார்ட்டுக்கு வந்து வரேன். மெயினாக பசங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் ஷூ வந்து வாங்கணுங்க. ரொம்ப வந்து மோசமாக தான் இருக்குது. இன்னும் 2 வாரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுடா அப்படின்னா சாதனை வந்து கேட்கவே இல்லை, வாங்கி தான் ஆகணுன்ட்டா. சரி, இங்கே டிமார்ட்டில் வந்து ஷூ இருந்தால் வாங்கிக்கலாம், இங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே அப்படின்ட்டு தான் சைஸு மெயினாக தேவை இல்லைங்களா, அதனால தான் பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நார்மலாக இதுமாரி ஷாப்பிங் மால்லாம் வந்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். ஆனால் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் சொல்லவே தேவையில்லைங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா தனியாக அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வைக்கணும் தான். அதுமாரி தான் இன்றைக்கும் பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்தால் நம்ம லிஸ்ட்டு போட்டு தாங்க எழுதிட்டு வரணும். நான் அதுமாரி தான் எழுதிட்டு வந்ததெல்லாம் ஓரளவு வாங்கிட்டேன். பசங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசங்க என்ன கேட்டாங்களோ அதையும் வந்து வாங்கியிருக்கிறேன். எப்போயாவது ஒரு நாள் தானே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. டிமார்ட்டோ நம்ம ஏரியாவில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதோட 4வது தடவை வரேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே வரும்போது சும்மா ஓரளவு லைட்டாக சுற்றி பார்த்தேன். அன்றைக்கே சரியான ரஷ்ஷு, ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே இந்த கிராசரி ஐட்டம் வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த செக்ஷன் மட்டும்தான் வந்து போனேன். அடுத்த செக்ஷனுக்குலாம் சாதாரணப்பா கூட்டிகிட்டு போகல. போனால் நேரம் ஆகிடும், நீ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன், சரி வராதுன்ட்டு கூட்டிகிட்டே போகல. ஆனால் இன்றைக்கி சும்மா லைட்டாக ஓரளவு சுற்றி பார்த்தேன். எதுவும் வாங்கலைங்க, ரொம்ப சுற்றி பார்த்து லைட்டாக வீடியோ தான் எடுத்துருக்கிறேன். அது வீடியோ எடுத்ததை சும்மா லைட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன ஐட்டம் இருக்குது, அது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது சண்டே அன்றைக்கி வந்து போயிருந்தோம். காலையிலே வந்து போயாச்சுங்க, கோயிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நேராக டிமார்ட் வந்திருந்தோம். நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை சுத்தமாக. ஆனால் வந்து போய் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. சண்டே இல்லைங்களா, இந்த வீக்கெண்டெலாம் வந்து சரியான கூட்டமாக இருக்கும். மெயினாக இந்த கிராசரி ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இருக்குது. ட்ரெஸ்ஸு பக்கம், அப்புறம் இந்த ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இந்த பிளாஸ்டிக் ஐட்டம், நான்ஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த செக்ஷன்லாம் நிறைய கூட்டம் இருக்குது எப்போதுமே. இங்கே என்னென்ன ஐட்டம் வாங்கினாங்கிறது கண்டிப்பாக நான் அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் டிமார்ட் இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஒரு தடவை வந்து நான் சுற்றி பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து என்னென்ன தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கணுன்னு ஆசை தான். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். எப்போதும் ஒரே மாதிரியாக உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலர் ரொட்டீன்லாம் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கும் போர் அடிக்கலைங்களா, அதனால தான் இந்தமாரி ஏதாவது அப்பப்போ இடையில இந்தமாரி வீடியோ ஷேர் பண்ணலாமே நினச்சிட்ருக்கேன். பசங்க வந்ததுமே பார்த்திங்கன்னா நாங்கள் மளிகை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சைடு அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்நாக்ஸு, மெயினாக வெற்றிக்குட்டி வந்தது ரீசன் அவனுக்கு வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லைங்க, அது வாங்கியே ஆகணும் தான் ஒரே இடம். தம்பி ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது வாங்கிக்கலான்டான்னா கேட்கவே இல்லை. எனக்கு இப்போ தான் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து எல்லாத்தையும் வந்து தேடி பார்த்துட்டு இதை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். சாதனா குட்டி எப்போதுமே இந்த சூப்பர் மார்க்கெட் மால்லாம் போயிருந்தோம்னா அவளுக்கு இந்த லேஸ் ஐட்டம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதில் ஒன்று வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவா. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமாக வந்து வாங்குவாள். இந்த வாட்டி இந்த பாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்கியிருந்தா அது ரேட் கொஞ்சம் அதிகம் தான். வேணான்னா கேட்கவே இல்லை. ஏன்னா உண்மையிலே எனக்கு மனசு வரலைங்க அவ்வளோ ரேட் போட்டு வாங்குறதுக்கு. அதுக்கு உருளைக்கிழங்கு 1 கிலோ 2 கிலோ வாங்கினாலே நம்ம தாராளமாக வந்து போட்டு வச்சு சாப்பிட்லான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. மெயினாக ஷூ வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆனால் அதை தவிர மற்றது எல்லாமே வாங்கியாச்சுங்க. இந்த வாட்டர் பாட்டில் வந்து அவளுக்கு கிளாஸ் பாட்டில் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ரிலையன்ஸில் போயிருந்தப்போ வந்து பார்த்தோம், சரி அப்போ வாங்கலை, சாதனை அப்போ வாங்குறதுக்கு அலோவ் பண்ணலை. இங்கே பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க, வாங்கியே ஆகணும்னு வந்து சொல்லிட்டேன். ரேட்டும் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அவளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அந்த கிளாஸில் வந்து வாங்கியிருந்தேன். சாதனாக்கு இந்த கிளாஸ் ஐட்டம்னாலே ரொம்ப பிடிக்குங்க. அவளோட லஞ்ச் பாக்ஸும் வந்து கிளாஸ் தான். அவளுக்கு அந்த தொட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸும் வந்து கிளாஸில் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். அவள் அதை அழகாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் வந்து சரி அவள் கேட்குறத வாங்கி கொடுத்தேன். ஆனால் வெற்றிக்கெலாம் நான் அது வாங்கலை. அவனுக்கு வேறு சில்வர் லைனில் தான் ஏதாவது வாங்கணும். இந்த வருஷம் வந்து நிறைய ஐட்டம் வந்து அதாவது ஸ்கூல் ஐட்டம் தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அது ஒரேடியே ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது வாங்கிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். இந்த சைடில் வந்தால் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறனாலே சாதனாப்பா கூட்டிகிட்டு வராமல் தான் இருந்தாங்க. இருந்தாலும் சண்டே தானேங்க, வீட்டில் போய் என்ன தான் பண்ண போகிறோம், நான் சும்மா லைட்டாக பார்த்துட்டு 1 2 வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
நாங்கள் வந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சிங்க. அப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போய் ஷூ இருக்குதான்னு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுட்டு அந்த கேப்பில் தான் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்கங்க. எனக்கு பார்க்குறதெல்லாம் வந்து வாங்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு அவசியம் எதுவும் இல்லை, வாங்க வேண்டியது இல்லை. ஆனால் வீட்டுக்கு தேவையான சில ஐட்டங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது தான், கிச்சனுக்கு தேவையானது. அது வந்து அப்புறமா நம்மளுடைய யூடியூப் சேலரி வந்ததுக்கப்புறம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் பார்த்த பொருட்கள் வரைக்கும் வந்து எப்படி இருக்குது, அது என்ன ரேட்டில் இருக்குதுங்கிறத வீடியோ எடுத்துகிட்டு அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெற்றிக்குட்டி இந்த பால் செக்ஷன் வந்ததுமே அவனுக்கு பால் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ வாங்கி தர மாட்டேன், ஸ்கூல் லீவ் விட்டுட்டு இன்னும் 2 வீக்ஸ் தான் வெயிட் பண்ணு, நான் அப்புறமா தான் வாங்கி தருவேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து கண்டிப்பாக பால் வாங்கணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 பால் ஐட்டம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லீவ் விட்டதுக்கப்புறமா வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக தான் நம்ம இது மெரினா மால் போயிருந்தப்போ அங்கே ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பால் வந்து பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆரஞ்சு கலரில் பார்த்தா ஒரு அந்த டைமண்ட் ஜொலிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அது வாங்கணுன்னு ஆசை எனக்கும். சரி அப்புறமா வந்து வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன். அது வீடியோவில் காமிச்சிருக்கேன். மெயினாக பசங்களுக்கு ஷூ வாங்கலான்னு தான் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஷூ வந்து இங்கே இல்லை, மற்ற ஐட்டம்ஸ் தான் வந்து இருந்தது. வாங்க வேண்டியது மெயினாக வாங்கலைங்க. அதை தவிர பசங்க மற்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ காமிச்சேன் இல்லைங்க, சொன்னேன் இல்லைங்களா, இந்த பால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதனா இப்போ வேணாம், வாங்கினா வந்து அவன் அதே தான் விளையாண்டுட்ருப்பான், சரி வராது, நீ ஸ்கூலில் லீவ் விட்டதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி வந்து ஃபுல்லாலாம் வந்து நான் வந்து சுற்றி பார்க்க முடியலைங்க. ஒரு 3/4வாசி என்னென்ன இருக்குதுன்னு சும்மா ஓரளவு அப்படியே நடந்து போகும்போதே அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால தான் கிட்டக்கு போய் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்லாங்கிறது நான் பார்க்கல. இப்போ கடைசியில் இந்த பன்னீர் ஐட்டம்லாம் வந்து இருந்தது. சரி அது எதாவது ஆஃபரில் இருக்குதான்னு வந்து பார்த்தேன், அந்தளவுக்கு இல்லை. நான் ரிலையன்ஸில் வந்து எப்போதுமே ஆஃபரில் வந்து வாங்குவேன். பன்னீர் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஆஃபரை வந்து இங்கே இல்லைங்கிறனால நான் பன்னீர் வாங்கல. அப்புறம் சில செக்ஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே கலைஞ்சபடி ஒரு கண்ணாமண்ணான் தான் வந்து இருக்குது. இப்போ தான் வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்குங்கிறதுனால இப்போ தான் வந்து எல்லாமே சரி பண்ணி அடுக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
கம்ப்ளீட்டாக என்னென்ன வாங்கணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு பில்லிங் போடுறதுக்கு தான் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. பில்லிங்லாம் போட்டு அப்படியே வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கடகடன்னு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 12:30 மணி கிட்ட ஆகிடுச்சு வீட்டுக்கு வரவே. அதுக்கப்புறமா தான் வந்து அவசர அவசரமாக பிரியாணி சிக்கன் கிரேவிலாம் வந்து பண்ணேன். இன்றைக்கி சாப்பாடு வந்து கொஞ்சம் லேட்டு தான். அன்றைக்கி நான் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். டிமார்ட்டில் வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேங்கிறது ஓரளவு லைட்டாக காமிச்சிருக்கிறேன். இருந்தாலும் வந்து அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ, நான் ரெகுலராக வாங்குற கடையில் இருக்கிற ப்ரைஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது, நான் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறதெல்லாம் நான் நாளைக்கு விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடியுது. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஷாப்பிங் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.